இந்த திருத்தலம் ஆகாய திருத்தலமாக இருந்து தமிழ்நாட்டிற்கே ஏன் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருக்கோயிலுக்குள்ள நம்ம சென்று இறைவனை வழிபடுகிற போது உள்ளேயே ஒரு மங்களாசாசனம் செய்யப்பட்ட பதஞ்சலி வியாக்கிரபாதர் அப்படின்ற 2 முனிவர்கள் கைலையில் வாழ்ந்து வந்தார்கள். எல்லா உயிர்களுக்கும் ஆணவ மலத்தை போக்கி எல்லா உயிர்களையும் தன்னுள்ளே பூசிக்கொள்ளக்கூடிய இந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, உலோகத்தில் சென்று நீங்கள் இருவருமே தவம் மேற்கொள்ள வேண்டும். நடராஜ பெருமான் இங்கு வருவதற்கு முன்னால் இங்கே இருந்தவர் திருமூலநாதர். இந்த திருமூலநாதரும் சிவபெருமானுடைய அம்சமாக இருந்தவர் தான். ஆதித்தலமாக இங்கே இருக்கக்கூடியது திருமூலநாதருடைய சன்னதி தான். முதல்ல திருமூலநாதரை வழிபடணும். வழிபட்டு நடராஜரை வழிபட்டா மட்டும்தான் நீங்க தில்லைக்கு போன முழு பயன் உங்களால அடைய முடியும். 12 திருமுறைகளாலும் பாடப்பட்ட ஒரு திருத்தலம். இதை விட ஒரு பெருமையை வேற என்ன வேணும்? இங்கதான் முதல்ல சேக்கிழார் பெருமானால் ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பல திருத்தலங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் இன்றைக்கு 5வது திருத்தலத்தை சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருத்தலம் ஆகாய திருத்தலமாக இருந்து தமிழ்நாட்டிற்கே ஏன் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக மிக அழகான மிக அற்புதமாக இறைவனுடைய ஆடல் காட்சியை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக விளங்கக்கூடியது இந்த திருத்தலம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் திருத்தலம் தான். சைவத்தினுடைய தலைமை பீடமாகவும், சைவம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் கோயில்னு எதை குறிப்பாங்கன்னா இந்த தில்லை நடராஜ பெருமான் கோயிலை தான் குறிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமை பொருந்திய திருக்கோயில் இந்த நடராஜர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்குள்ள நம்ம சென்று இறைவனை வழிபடுகிற போது உள்ளேயே ஒரு மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் கோயில், அதாவது திவ்ய தேசமும் இருக்கக்கூடிய பெருமை இந்த கோயிலுக்கு சாரும். இப்படிப்பட்ட இவ்வளவு பெருமை பொருந்திய இந்த கோயிலுக்கு தல வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பதஞ்சலி வியாக்கிரபாதர் அப்படின்ற 2 முனிவர்கள் கைலையில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த 2 முனிவர்களுக்கும் சிவபெருமான் அவ்வப்போது நடன தரிசனத்தை காட்டி கொடுப்பார். இந்த 2 பேருக்கும் ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசைன்னா, இந்த உலக உயிர்களையெல்லாம் படைத்து காத்து ரட்சித்து எல்லா உயிர்களுக்கும் ஆணவ மலத்தை போக்கி எல்லா உயிர்களையும் தன்னுள்ளே பூசிக்கொள்ளக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஆடல் தாண்டவத்தை பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து உய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. இவங்க 2 பேர் மட்டும் தரிசித்து கொண்டிருந்த இந்த ஆடலை உலக மக்கள் எல்லோரும் பார்த்து உய்ய வேண்டும்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா அந்த முனிவர்கள் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த புலமை கொண்டவர்களாக இருப்பார்கள், எவ்வளவு ஒரு கருணை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அந்த முனிவர்கள் அப்படி கேட்டுக்கொண்ட உடனே சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, பூலோகத்தில் சென்று நீங்கள் இருவருமே தவம் மேற்கொள்ள வேண்டும். இந்த தவத்தினுடைய பயனாக தவத்தினுடைய இறுதியில் யாம் பூலோகத்தில் உலக மக்கள் அத்துணை பேருக்கும் நடன தரிசனத்தை நிரந்தரமாக காட்டுவேன்னு சொல்லி ஆசையும் வழங்குறார். அப்படி ஆசையும் வழங்கிய உடனே எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தவம் மேற்கொள்றது அப்படிங்கிற விஷயம் புரியல இந்த 2 பேருக்கும். அதற்கு சிவபெருமானே உபாயமும் கொடுக்குறாரு. தில்லையில் இருக்கக்கூடிய திருமூலநாதர் அப்படின்ற அழகான ஒரு திருத்தலம், அதாவது வேற ஒண்ணுமே இல்லை, நடராஜ பெருமான் இங்கு வருவதற்கு முன்னால் இங்கே இருந்தவர் திருமூலநாதர். இந்த திருமூலநாதரும் சிவபெருமானுடைய அம்சமாக இருந்தவர் தான். அந்த திருமூலநாதரை வழிபட்டு அங்கேயே தவம் மேற்கொள்கிற போது யாம் உங்களுக்கு நடன தரிசனத்தை காட்டி கொடுப்பேன்னு சொன்ன உடனேயே 2 பேரும் புறப்பட்டு உமையம்பிகை உடனுரை திருமூலநாதரை வழிபட்டு சிதம்பரத்தில் தவம் மேற்கொள்றாங்க. அப்படி பல காலம் மேற்கொண்ட பிறகு சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு நடன தரிசனத்தை இங்கே காட்டி கொடுக்கிறார். அதன் பிறகு உலக உயிர்கள் அத்துணையும் சென்று சிதம்பரத்தில் இன்றைக்கும் நாம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நடன தரிசனத்தை பார்த்து மகிழக்கூடிய அளவிலே நடன தரிசனத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். அதன் பிறகுதான் இங்கே நடராஜர் சந்நிதி இதெல்லாம் உருவாகுது. ஆதித்தலமாக இங்கே இருக்கக்கூடியது திருமூலநாதருடைய சன்னதி தான். சிதம்பரம் போகிறவங்க நேராக போய் நடராஜரையும் நேர வைகுண்ட பெருமாளையும் பார்த்துட்டு வராமல் முதல்ல போய் திருமூலநாதரை வழிபடணும். திருமூலநாதரை வழிபட்டு
அதற்கு பிறகு உமையம்மை, அதற்கு பிறகு உள்ளே சென்று நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசித்து விட்டு அங்கிருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசமாகிய பெருமாளையும் தரிசனம் செய்தால் மட்டும்தான் இந்த சிதம்பர பயணம் பூர்த்தி அடையும். ஆனால் நம்ம பல பேருக்கு தெரியறதே இல்லை. நேராக போன உடனே சிதம்பரமா நடராஜர் தான் அப்படின்னு நடராஜரை மட்டும் வழிபட்டு அங்கிருந்து வெளியே வரக்கூடிய வழக்கத்தை நம்ம கொண்டிருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. முதல்ல திருமூலநாதரை வழிபடணும். வழிபட்டு நடராஜரை வழிபட்டால் மட்டும்தான் நீங்கள் தில்லைக்கு போன முழு பயன் உங்களால் அடைய முடியும். இந்த கோயிலில் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு கோயிலில் ஒரு தீர்த்தம், 2 தீர்த்தம், 3 தீர்த்தம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இங்கே 8க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது இன்னும் பெருமை. சிவகங்கை தீர்த்தம், பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை தீர்த்தம், புலிமேடு தீர்த்தம், குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல், இப்படி இத்தனை தீர்த்தங்களை கொண்ட இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய பெருமைகள். அப்படின்னா 12 திருமுறைகளாலும் பாடப்பட்ட ஒரு திருத்தலம். இதை விட ஒரு பெருமையை வேற என்ன வேணும்? 12 திருமுறையில் இருக்கக்கூடிய திருமுறை ஆசிரியர்களும் இந்த இறைவனை பாடியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் நந்தனார் வழிபட்டு முக்தி அடைந்தார். பெரிய புராணம் அப்படிங்கிற 12ஆம் திருமுறை இங்கே தான் முதல்ல சேக்கிழார் பெருமானால் அரங்கேற்றம் கண்டது. அப்படிப்பட்ட மிக அழகான அற்புதமான இந்த ஆகாய தலமாகிய சிதம்பர நடராஜ பெருமானையும் திருமூலநாதரையும் வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் அடையும்படி நம்முடைய ஆரோ டிவைன் அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.